வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட் பேர் freefincal.com. கடந்த 2 நாளாக ஒரு 4-5 போர்ட்ஃபோலியோ என் கண்ணில் பட்டுதுங்க. கமெண்ட்டாக, இமெயிலாக. அஃப்கோர்ஸ் நான் இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோஸை பற்றி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் என் கண்ணில் பட்டதுனால அது ஒரு காமனான ஒரு எலிமெண்ட் தெரிஞ்சுது எல்லாத்துலேயும். எல்லா போர்ட்ஃபோலியோட சொந்தக்காரங்களும் யங் பீப்புள். எல்லோரும் 26, 28, 27, 30, 32 அதான் மேக்ஸிமம். அந்த ஏஜில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபண்டில் 3000 ரூபாய், 5000 ரூபா நினைக்கிறேன். ஒரு ஃபண்டில் 5000 ரூபா. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒருத்தர்கிட்டையும் 4-5 ஃபண்டு. ஒருத்தர் 4 ஃபண்டில் 1000 ரூபாய், ஒரு ஃபண்டுலேயும் 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு. இன்னொருத்தர் 2 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு, 2 நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, எல்லாத்துலேயும் 1000 ரூபாய் எஸ்ஐபி. இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பயமா இல்லை இது ஏதாவது ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி பண்ணுறாங்களா? இதனால் எந்த விதமான யூஸும் கிடையாது. பிச்சு போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது சேஃப்டியும் கிடையாது. இது நிறைய பேர் அது இந்த ரோபோ அட்வைசரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, நான் அதெல்லாம் பார்த்ததில்ல. பட் ரெண்டு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இது மேபி ஒரு காரணம் எல்லா ஏஎம்சியும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுங்களேன், அவங்க 2-3 ஏஎம்சியில் எம்பேனல் ஆகிருப்பாங்க. அப்போ எல்லா ஏஎம்சியும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த ஃபண்டில் கொஞ்சம், அந்த ஏஎம்சி ஃபண்டில் கொஞ்சம்னு போடுறது. தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. 5000 ரூபா தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 5000 ரூபா எடுத்து ஒரே ஃபண்டில் போடுங்க. 10,000 ரூபானா 10,000 ரூபா எடுத்து ஒரே ஃபண்டில் போடுங்க. எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. எந்த ரிஸ்கெல்லாம் ரொம்ப கம்மியாகாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் 5000 ரூபா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 5000 ரூபா போடுறேன், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இன்வெஸ்ட் பண்ணுறது நான் தப்பு சொல்ல வரல. பட் ஒரே டைப் ஆஃப் ஃபண்டில் பிச்சு 1000 ரூபா போடுறேன், 1000 ரூபா போடுறேன்னு போடுறது. 2 லார்ஜ் கேப் ஃபண்டு, ஒருத்தர் 4 லார்ஜ் கேப். ரிப்போர்ட்டில் இன்ஃபேக்ட் ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலில் கூட படித்தேன். அதாவது நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் கூட 4 லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுங்க 1000 ரூபாய் எஸ்ஐபி ஒன்றுத்துலேயும். அது ஆவரேஜிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காது, ஒரு ஆவரேஜிங் வராது. அதே ஸ்டாக்கை திரும்பி வாங்க போகிறீங்க. தயவுசெய்து இப்போது ஆரம்பிக்கும் பொழுதே பல ஃபண்டோடு ஆரம்பிக்காதீங்க. ஒரு ஃபண்டு போதும். உங்களுடைய ஒரு ஃபண்டில் 25 லட்சம் 30 லட்சம் ஆனதுக்கப்புறம் வேணால் இன்னொரு ஃபண்டுக்கு போகலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடிலாம் தேவையில்லாமல் ஜாஸ்தி ஃபண்டு போடாதீங்க. எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை. அதாவது ஒன்று வேலை பண்ணாது, அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டு வேலை பண்ணும், ஒரு ஃபண்டு வேலை பண்ணாது. அது இந்த மாதிரிலாம் ஒரு டவுட் வரும். இதில் போடலாமா அதில் போடலாமான்னு டவுட் வரும். அப்புறம் அந்த ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபண்டோடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க, ஃபண்ட் மேனேஜரை மாற்றுவாங்க. எல்லாம் செம்ம தலைவலி. நான் திருப்பி சொல்கிறேன், நான் பண்ண தப்பெல்லாம் திருப்பி நீங்கள் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி பண்ணலை. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஒரு ஃபண்டில் 1500 ரூபா எஸ்ஐபி போட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கையில் காசு வந்தோடனே இன்னொரு ஃபண்டு, புது ஃபண்டில் இன்னொரு 2000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபண்டில் ஒரு 3000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நிறுத்தினேன். பட் அந்த மாதிரி ஆனால் அதுவும் தப்பு தான். அதே மாதிரி இதுவும் தப்பு தான். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் சொல்கிற திருப்பி சொல்கிறது என்ன தான், ஒரு ஃபண்டு போதும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு போதும். ஒரு நிஃப்டி ஃபண்டு வேணும்னா ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கு மேலே தேவையில்லை. உடனே சென்செக்ஸ் ஃபண்டு போடலாமான்னு யாராவது கேட்பாங்க. சென்செக்ஸோ நிஃப்டியோ ஒரு ஃபண்டு வேணும்னா ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த 2 ஃபண்டு போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை. தயவுசெய்து நிறைய ஃபண்டில் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தான் பிரச்சனையே தவிர போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம்.